எங்க அடுத்த குடும்ப விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பேச போகிறது முற்றிலும் லீகலான ஒரு விஷயம் தான். கெனிஷாவும் ஜெயம் ரவியும் வந்து ஒன்றா வந்து அந்த சில்கில் அந்த இதெல்லாம் கூட அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு டோன்ட் டேர்ம் இட் ஆஸ் லைக் எக்ஸ் ஒய்ஃப், முதல் மனைவி அப்படின்லாம் யாரும் டேர்ம் பண்ணாதீங்க, ஸ்டில் ஐ எம் ஆர்த்தி ரவி. மக்கள் எல்லாருமே புரிதல் இப்படி தானே இருக்கும். ஒரு லைஃப்குள்ளே வந்துட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசினாலே அவங்களுக்காக தான் இவங்களை விட்டுட்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் ஜென்ரலாகவே. ஓகே, யார்கிட்ட பேசினாலும் பொசசிவ் ஆக மாட்டேன், அவங்க அம்மாட்ட பேசினா எங்கள் அம்மா கிட்ட பேசினா பொசசிவ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஓன் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஆர்த்தி அவங்க அம்மா ப்ரொடக்ஷனில் நடித்த மூவிஸ் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஆனால் எல்லா விஷயத்துலையும் ஒரு அப்யூஸை பார்த்துட்டேன். ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி எல்லா அப்யூஸையுமே நான் பார்த்துட்டேன். அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுவாக தான் இங்கே இருந்தது. ஓகே, அதாவது இந்த படம் சைன் பண்ணுனா நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், இந்த இடத்துல இது அக்கௌண்ட் இது பண்ணணும்னா இது பண்ணணும். லைஃப் லைன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆர்த்தி சைட்லேருந்து அதை ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணும்போது அவங்களுடைய டிவோர்ஸ் ப்ராசஸில் ஏதாச்சும் ஸ்லோ ஆகுமா? சரி, டிவோர்ஸ் ப்ராசஸ் ஸ்லோ அப்னு கிடையாது இந்த இடத்துல. இப்போ ஆர்த்தி அங்கே டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்றதுல தெளிவாக இருக்காங்க இல்லையா? ஓகே, இவர் வேணுன்றதுல தெளிவாக இருக்கார் இல்லையா? இல்லை சில கிளைண்ட்ஸ்லாம் எப்படி வருவாங்கன்னா பொண்ணு பையன் வருவாங்க. சரி, நம்ம இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நடப்போம், அப்படிலாம் கிடையாது. இவருக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும், அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும். எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும். இப்போ எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் எப்படி டிவோர்ஸ் வாங்க முடியும்? டிவோர்ஸ் அதில் கிராண்ட் ஆகாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஆகாது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி அவர்களுடைய டிவோர்ஸ் வழக்கு தான் ஒரு சமீப காலத்தில் வந்து இணையதளங்களையும் சரி தமிழ் சினிமாவிலையுமே வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதுவும் இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு, அதில் வந்து நிறைய விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அஃபிஷியலாக நாங்கள் வந்து டிவோர்ஸ் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் எப்போ வீட்டிலேருந்து வெளியில் வந்தனோ அப்போவே நான் வந்து அவங்களை எக்ஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்து வேற ஒரு கம்பெனியை தேடி நான் போயிருக்கேன், அது வந்து என்னோட ஹார்ட்டுக்கு அது லீகலி கரெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அஃபிஷியலாக அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் மேம்? அது கரெக்டான ஒரு விஷயம்? ஆக்சுவலி இந்த பக்கம் விஷயமும் இன்னும் வந்து நமக்கு லீகலாக எதுவுமே டிசைட் ஆகலை. ஓகே, அது எப்போ இது வந்து ஒரு வேற டர்ன் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இப்போது இந்த ஒரு வெட்டிங்க்கு அவங்க வந்திருந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது வேறு மாதிரி ஒரு டர்ன் எடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஆர்த்தியோட போஸ்ட் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இப்போது ஜெயம் ரவியோட போஸ்ட் ஒரு பக்கம் வந்து இருக்கு. அவரே வந்து ஜெயம் ரவி இல்லை ரவி மோகன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அவரோட பேரை வந்து அப்படிதான் நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து இது இப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இந்த இடத்துல. சரி, இப்போது இது கேட்கும் போதே மக்கள் எல்லாம் கேட்கலாம், எங்க அடுத்த குடும்ப விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பேச போகிறது லீகலான ஒரு விஷயம் தான். ஓகே, லீகலா டிவோர்ஸ் ப்ராசஸ் என்ன மாதிரி போகுது, அதை தாண்டி இவங்க என்ன மாதிரி ப்ரொசீடிங்ஸ்குள்ள அடுத்தது போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. சொன்ன மாதிரி ஒரு லைஃப் எண்ட் ஆகாமல் இன்னொரு லைஃப்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா வாட் வில் பி த கான்சிக்வன்சஸ், அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்த்தோன்னா லைஃப் கிட்டத்தட்ட 15 + 1 3 18 வருஷமான லைஃப், லவ் ப்ளஸ் மேரேஜ் லைஃப் இவங்களோடது, ஆர்த்தி அவங்களோடதும் லைக் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருக்குமான லைஃப். இந்த இடத்துல செப்டம்பர் 9 2024 அவர் ஃபஸ்ட்டு ரெனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. செப்டம்பர் 10 அவரோட பர்த்டே அன்றைக்கி அவர் அதை ஃபைல் பண்ணுறாரு டிவோர்ஸை. அப்போ ஆர்த்தி அவர்கள் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது இதை பற்றி, எனக்கு வந்து டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் எனக்கே ஷாக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அக்டோபர் 10 ஃபஸ்ட் ஹியரிங் போஸ்ட் பண்ணப்பட்டது. போஸ்ட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அது வந்துட்டு இப்போ வந்து மீடியேஷன் ப்ராசஸில் இருக்குது. அடுத்தடுத்து போகும்போது அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் வந்து அது யூஷுவல் ப்ராசஸ், டிவோர்ஸ்ன்னு போயிட்டாலே யூஷுவல் ப்ராசஸ் வந்து மீடியேஷனில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுவாங்க அந்த இடத்துல. ஏன் ஒருத்தருக்குள்ள இந்த இஷ்யூ இருக்குது, என்ன மனஸ்தாபங்கள், என்ன மனக்கசப்பு இருக்குது, எதனால் இந்த முடிவுக்கு போனீங்க, லைக் ரீயூனியனுக்கு என்ன சான்சஸ் இருக்குது, இது மாதிரி எல்லாமே மீடியேஷனில் பேசப்படும். ஏன்னா சில இடத்துல வந்து இப்போது சொல்கிறாங்களே, இப்போ இங்கே மாறி ஒரு அலிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இவங்க ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா அவங்க போட்டிருந்தாங்க, இவ்வளோ நாள் நான் மௌனம் காத்துட்டு இருந்தேன். ஓகே, இது வந்து வெஞ்சன்ஸ்க்கான ஒரு விஷயம் கிடையாது, இப்போ நான் போடுறது குழந்தைங்களுக்கான முற்றிலுமான விஷயம், என்னோட லவ் கேர் அது எல்லாமே ஒன்று. இன்னொன்று, ஒரு காலத்தில் நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ப்ராமிஸ் பண்ண விஷயத்தெலாம் ரெஸ்பான்சிபிளாக இருந்து செய்ய வேண்டிய இடத்துல இருந்து இப்போது எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. பட் குழந்தைங்களுக்கு 10 வயசு 12 வயசு குழந்தையா 10 வயசு 12 வயசு. ஓகே, ஸோ குழந்தைங்களுக்குமே எதுவுமே பதில் சொல்லலை. அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வரும்போது பார்க்குறப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு ஃபைனலாக இவங்க
கெனிஷாவும் ஜெயம் ரவியும் வந்து ஒன்றா வந்து அந்த சில்கில் அந்த இதெல்லாம் கூட அதில் மென்ஷன் பண்ணிட்டு டோன்ட் டேர்ம் இட் ஆஸ் லைக் எக்ஸ் ஒய்ஃபு முதல் மனைவி அப்படின்லாம் யாரும் டேர்ம் பண்ணாதீங்க, ஸ்டில் ஐம் ஆர்த்தி ரவி. ஓகே, அது வந்து நானும் லீகலாகவும் அதை டிசைட் பண்ணணும் அப்படி ஐல் ரிமைன் ஆஸ் ஆர்த்தி ரவி அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு இது வந்து வெஞ்சன்ஸ்க்கோ பர்சனல் இதுக்கோ எதுவுமே கிடையாது, ஒரு குமுறல், ஒரு தாயனுடைய இது, மனைவியோட இது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க அந்த இடத்துல. இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் 2 பேரும் ஒரு காலத்தில் பார்த்து கட்டின வீடு இது எல்லாமே வந்து இன்னைக்கு எவிக்ஷன் வரைக்கும், அதாவது பேங்க்ல சொல்லி எவிக்ஷன் நோட்டீஸ் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற நிலைமை இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கான அப்பாவை வந்து நான் மீட்டெடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சில விஷயம் அங்கே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உடனே வந்து ஐ திங்க் கெனிஷாவோடது ஒன்று வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி அமைதியான இடத்தை தேடி. ஆமா, அமைதியான இடத்தை தேடி தான் வந்து ஒரு ஒரிஜினலான மேன் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ எப்படி பேசப்பட்டுச்சுன்னா இவங்க தேவையில்லாமல் நோண்டுறாங்க, வெஞ்சன்ஸ் அப்படியெல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது மக்கள் எல்லாருமே புரிதல் இப்படி தானே இருக்கும், ஒரு லைஃப்குள்ளே வந்துட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசினாலே அவங்களுக்காக தான் இவங்களை விட்டுட்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் ஜென்ரலாகவே. ஓகே, அப்படி ஜெயம் ரவி கிட்ட அப்போ கேட்கப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது அவர் இல்லை, இவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நானும் அவங்களும் சேர்ந்து வந்துட்டு ஒரு ஹீலிங் சென்டர் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சென்டர் நாங்கள் பிளான் பண்ணுறோம், அதுக்கான இடங்கள் வந்து நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும். என்றைக்குமே என்னோட குழந்தைங்க வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவுட் ஆஃப் த கோர்ட் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் என் குழந்தைங்களுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்த்தியுடைய அம்மாவை தான் வந்து அவர் வந்து குறையும் சொல்கிறாரு, அவங்க ஃபேமிலியுமே வந்து மொத்தமாக சொல்கிறாரு, என்னோட அந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது சொல்லுவாங்க, அந்த ஆட்டு விற்கிற பொம்மை மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லும்போது அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது இல்லையா, யார்கிட்ட பேசினாலும் பொசசிவ் ஆக மாட்டேன், அவங்க அம்மாட்ட பேசினா, எங்கள் அம்மா கிட்ட பேசினா பொசசிவ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஓன் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஆர்த்தி அவங்க அம்மா ப்ரொடக்ஷனில் நடித்த மூவிஸாகவுமே இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அது இப்படியே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி கிட்ட இருந்து வந்த ஒரு இன்ஸ்டாகிராம் லைக் அவரோட சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து ஐ திங்க் ஒரு 5 பேஜஸ் ஒரு வேர்டிங்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. அதில் தான் அவர் சொல்லியிருந்தாரு, ஏன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு அப்யூஸை பார்த்துட்டேன், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி எல்லா அப்யூஸையுமே நான் பார்த்துட்டேன், அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுவாக தான் இங்கே இருந்தது. ஓகே, அதாவது இந்த படம் சைன் பண்ணனா நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், இந்த இடத்துல இது அக்கவுண்ட் இது பண்ணணும்னா இது பண்ணணும் அப்படி அவங்களோட பிஸ்னஸ்க்காக ஒரு லீகலாக சைன் பண்ணி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்றதையும் அவர் வந்து அதில் எல்லாமே ரொம்ப டீடைல்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நான் எனக்குமே குழந்தைங்களை விட்டு கொடுத்ததில் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவங்க தான் பார்க்க விடலை அப்படின்றதையும். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, குழந்தைங்களை வந்து பார்க்கலன்ற மாதிரி ஒரு விஷயம். அவர் என்ன சொல்லியிருப்பார் அந்த இடத்துல அப்படின்னா வந்துட்டு எங்கே போனாலும் குழந்தைங்களை பவுன்சஸோட தான் அனுப்புகிறாங்க, குழந்தைங்களை எனக்கு பார்க்கவே முடியல, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதை எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு ரிலேட்டிவ் மூலியமாக தான் எனக்கு தெரியுது, 1 மாதம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது, அப்பயும் நான் பார்க்கணும்னு இது பண்ண என்னால் பார்க்க முடியலை அந்த இடத்துல. ஓகே, ஸோ எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு நான் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தனோ அன்னைக்கு என் மனசில் எக்ஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மென்ஷன் பண்ணிட்டு வித் ஸ்பெசிஃபிக் லைக் ரெஃபரன்ஸ் டு கெனிஷா அந்த இடத்துல போடும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. அன்னைக்கு நான் ஒரு நைட் சூட்டோட வெளில வந்து நின்ன போதும் ஒரு பர்ஸ் எதுவுமே இல்லை, ₹1 கையில் இல்லாதப்போ எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஷி வாஸ் அ குட் ஃப்ரெண்ட், மோர் தென் தட் ஷீ இஸ் அ குட் கம்பானியன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு ஷீ இஸ் அ குட் சிங்கர் டூ. அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கு, எனக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுத்தாங்க, எல்லாமே எனக்காக பண்ணாங்க, என்னோட லீகல் எமோஷ்னல் எல்லா பெயின்லையும் என் கூட நிற்கிற ஒரு பர்சன் அப்படின்னு அவங்கள பற்றியும் இவர் நிறைய வந்து அந்த சொன்னதை நம்மளால் அதில் பார்க்க முடியுது அந்த போஸ்ட்டில். அதுதான் மேம், இப்போ இந்த ஒரு கெனிஷா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் போகிறாரு அப்படின்றதுக்கான ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மாதிரி தான் இது வந்து தெரியுது. பட் இங்கே அஃபிஷியலாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் ஆகி வெளில வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் பப்ளிக் ஃபோரமில் இந்த மாதிரியான வராங்களே அப்படின்றது தான் பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய கேள்வியை உண்டாக்குச்சு. ஸோ அது லீகலாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கா அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை? ஏன்னா அவரோட இதிலே அவர் வந்து ஒரு விஷயம் போட்டிருப்பாரு அந்த இடத்துல, என்னன்னா லீகலாக ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதில் இருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. கான்செப்ட்ஸ் 2 இருக்கு. ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே இருக்கும் போதே அடல்ட்ரின்னு ஒன்று இருக்குது, பைகாமின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அடல்ட்ரி இஸ் சம்திங் என்னன்னா இந்த மேரேஜ் லைஃப்பில் இருந்துக்கிட்டே வேற ஒருத்தவங்களை பிடிச்சிடும், அவங்க கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசுறது அது இதெல்லாம் சம்திங் செகண்டரி. அஃபேரில் இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்கும். ஓகே, அதை தாண்டி பைகாமி இஸ் சம்திங் என்ன அப்படின்னா ஒரு ப்ரெசென்ட் லைஃப்பில் வந்து மேரேஜ் ஆகி ஒருத்தவங்க கூட இருப்பாங்க,
ஓகே அடுத்த லைஃப் இன்னொரு கல்யாணமும் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஓகே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அடல்ட்ரி வந்துட்டு வாஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன். பட் அதுக்கப்புறம் எஸ் அடல்ட்ரி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் பட் நாட் அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன். ஓகே உங்களுக்கு போறீங்களா, யார் கூடயாவது உங்க ஹஸ்பண்ட் உங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரியுதா, அப்ப நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருங்க. இதுதான் அங்க விஷயமா இருக்கு. பட் பைகாமி என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்துட்டு டிவோர்ஸ் லீகலி டிவோர்ஸ் வாங்காம வேற கல்யாணம் பண்ணா அது கிரிமினல் ஆக்ஷன். அங்க ஆக்ஷன் எடுக்கப்படும். கல்யாணம் பண்ணாதான் அந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி எஃப்ஐஆர் போடப்படும். எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல நடக்கும். இப்போ ஆர்த்தி சைட்ல இருந்து இந்த அஃபிஷியலா இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோட் பண்றப்போ அவங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கிளைம் பண்ண முடியுமா, இல்ல ஏதாச்சும் கேஸ் போட முடியுமா? அதுக்கான சான்சஸ் இருக்கு. கிரிமினல் ஆக்ஷன் இஸ் நாட் லைக் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து அது அவங்க போறாங்க வராங்க அவங்க ஃப்ரெண்டும் கிளைம் பண்ணிக்கலாம், நம்ம என்ன வேணா அங்க பண்ணிக்கலாம். ஓகே பட் கோர்ட்ல வந்துட்டு இப்போ இவர் டிவோர்ஸ் இது வந்து பேர் வந்து நம்ம கண்டஸ்டட் டிவோர்ஸ்னு சொல்லுவோம். மியூச்சுவல் இஸ் சம்திங் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி எடுத்துட்டு போறது மியூச்சுவல். ஓகே இது எப்படின்னா ஒருத்தவங்க டிவோர்ஸ் கொடுக்க ரெடியா இருப்பாங்க, ஒருத்தவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அதான் கண்டஸ்டட் டிவோர்ஸ். ஓகே இது எல்லாமே ஆர்த்தி அவர்கள் வந்து கோர்ட்ல ஒரு விஷயமா சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட்ஸா எடுத்து வைக்கலாம் கோர்ட்ல ஆர்குமெண்ட்ஸ். அப்போ அது அவங்க பண்ண முடியுமாங்க. பட் இவங்க சைடு இருந்தும் அதை டிஃபெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுக்குள்ள ஃப்ரெண்டாக தான் அவங்க எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. இப்போ ஜென்ரலாகவே யோசிங்களேன், இப்போ நிறைய ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு லவ் எதுலையோ ஒருத்துல வெண்ட் அவுட் ஆகும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து பாசமாக 4 வார்த்தை சொல்லும் போது அவங்க மேலே போகும் இல்லையா தாட்ஸ் இது எல்லாமே அந்த மாதிரி கூட. பட் ஆனா இவர் வந்து லைஃப் லைன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆர்த்தி சைட்ல இருந்து அதை ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணும்போது அவங்களுடைய டிவோர்ஸ் ப்ராசஸ்ல ஏதாச்சும் ஸ்லோ ஆகுமா? சரி டிவோர்ஸ் ப்ராசஸ் ஸ்லோ அப்னு கிடையாது இந்த இடத்துல. இப்போ ஆர்த்தி அங்கே டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்றதுல தெளிவா இருக்காங்க இல்லையா. ஓகே இவர் வேணுன்றதுல தெளிவா இருக்காரு இல்லையா. அவங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி எவிடன்சஸ் எல்லாம் உள்ள இப்போ இவர் சொல்றாருல இவ்வளோ விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன், அபியூஸ் இருக்கு, க்ரூயாலிட்டி இருக்கு, எல்லாமே அதுக்கு என்ன மாதிரி எவிடன்சஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்றதை பொறுத்து தான் கேஸ் அடுத்த கட்ட நகர்வு வந்து இதுல இருக்க போகுது. ஓகே டிவோர்ஸுங்கிறது இப்போ 2 பேர் நினைச்சா உடனே டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்றத தாண்டி அதுலயுமே எவிடன்சஸ் வந்து எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஓகே அதனால தான் நிறைய பேர் இப்போ ஓகே மியூச்சுவலா போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு எல்லாமே சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் கான்செப்ட்ஸ் இருக்கு, ஆர்கியூமெண்ட், கிராஸ் எவிடன்ஸ் எல்லாமே அங்கேயுமே இருக்கு, டிவோர்ஸ்லயும் இருக்கு. அதை வச்சுதான் என்னன்றது ஃபர்தரா டிசைட் ஆகவே போகுது. செலிபிரிட்டிஸ் அப்படின்றதுனால இப்போ ஜெயம் ரவி அவருடைய இந்த மேரிட்டல் லைஃப் வந்து இந்த அளவுக்கு பேசப்படுது. இதே ஒரு நார்மல் பீப்புளோட லைஃப்லயும் இந்த மாதிரியான கேசஸ்லாம் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான கேசஸ் எந்த அளவுக்கு வருது? நிறைய வருது ஆக்சுவலி. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு பிடிக்கலையா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க குழந்தைங்களுக்காக இல்ல அவங்களுக்கே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இங்க மிஸ் பண்ணது எல்லாமே ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே வேற எங்கேயாவது கிடைக்கலாம். அப்போ அவங்க டிவோர்ஸை பத்தி யோசிக்கலாம். ஈவில் மென்டர்ஸ் அப்படின்றதுமே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வேற ஒருத்தங்களோட சொல் பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே எல்லாமே அந்த இடத்துல இருந்தது இல்லையா. இங்க ஒருத்தவங்க வேணானே இருக்க முடியாது, ஒருத்தவங்க வேணும்னே இருக்க முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே எவிடன்ஸ் கோயிங் டு டிசைட் எவ்ரிதிங் இந்த இடத்துல. ஓகே அதே மாதிரி தான் இப்போ இந்த நார்மலே வரும்போது நான் சொன்ன மாதிரி முன்ன பிடிக்கல டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிடிச்சி போயோ இல்லை குழந்தைங்களுக்கான கட்டாயத்தின் பேர்லையோ ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இப்போ அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷியோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஓகே பிரச்சனைகள் இருந்து வேற ஒருத்தவங்களை பார்த்து அந்த இடத்துல பிடிச்சி போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு உடனே மேரேஜ் பண்ணுற கதைகளும் இருக்கு. ஓகே அதை தாண்டி வெளியே சில இதனால அட்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு ஓகே இருக்க லைஃப்லேருந்து டிவோர்ஸ் வேகமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை சில கிளைண்ட்ஸ்லாம் எப்படி வருவாங்கன்னா பொண்ணு பையன் வருவாங்க. சில மந்தத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. இவருக்கு அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கணும், அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கணும். எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஸோ வெளியே இந்த மாதிரி லைஃப்பை ரெடி பண்ணி வச்சுட்டும் அந்த டிவோர்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக போயிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா ஒரு டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு மேரேஜ் லைஃப்குள்ள போவே முடியாது கண்டிப்பா. அப்படியே அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் அங்கே பிடிச்சிருந்தது, நிஜமா அவங்க ஸ்பௌஸ் வந்து ரொம்ப தப்பானவங்களா இருந்தாங்கன்னா பிடிச்சிருந்தாலும் பெருசா அவங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கன்வே பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல எப்படி டிவோர்ஸ் வாங்க முடியும்? டிவோர்ஸ் அதுல கிராண்ட் ஆகாது. எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஆகாது. கேஸ் வில் கம் டு an end. பட் ஆனா போகும். ஆனா இப்போ அவங்களுக்கு கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற அந்த ஜெயம் ரவி அவர்களுடைய அந்த ஒரு தாட், அப்ப அதை எப்படி என்ன பண்ண முடியும்? வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிறனாலும் லைக் என்ன ப்ராப்பர் கிரவுண்ட் இருக்கு நாங்க கேட்பாங்களே. சிம்பிளி எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல. இப்போ ஒரு க்ரூயாலிட்டின்னு எடுத்துட்டு வந்தா இப்போ இவ்வளோ சொல்லியிருக்காருல்ல எனக்கு இவ்வளோ அபியூஸ்லாம் இருக்குன்னு, அதுக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போறாருன்னு இருக்குல்ல.
இப்போ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னா ஆர்த்தி பக்கம் தீர்ப்பாகும் அந்த இடத்துல. ஓகே. அப்புறம் அப்பீல் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இல்லை. இந்த மாதிரி இல்லாத பட்சத்துல இவர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு இல்லையா, இவ்வளோ அபியூசஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி அபியூசஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணலனாலுமே எனக்கு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு வரும்போது அதை எப்படி டீல் பண்றது? அது ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி சொல்லிட முடியாது யாராலையுமே. ஓகே, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிலாம் கிடையாது. என்ன இருக்கு எதனால இல்லைன்றத ப்ராப்பர் கிரவுண்ட்ஸ் கோர்ட்ல ஸ்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ எவிடன்ஸ்னாலும் செகண்டரி, என்ன ரீசன்றது ப்ராப்பர் கிரவுண்ட் இருக்கணும். இல்லை இங்க ஏன்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே, எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா இவங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டு பேருக்கும் பிடிக்காம வாழ்றாங்க, ரெண்டு பேருமே தள்ளி பிரிஞ்சுதான் வாழ்றாங்க அப்படின்றப்போ அங்க எப்படி மேம் டிவோர்ஸ் கொடுக்க முடியும்? எவிடன்சஸ் இல்ல, பட் ஆனா பிரிஞ்சுதான் ரொம்ப வருஷமா வாழ்றாங்கன்னும் போது என்ன ரீசனுக்காக வாழ்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே ஓகே, அது முக்கியம். ரெண்டு பேரும் மனம் ஒத்து வந்து போறாங்கன்னா மியூச்சுவல். ஓகே, ஒருத்தர் ஒத்து வரலன்னா அதுதான் கண்டஸ்டட் டிவோர்ஸ். இல்ல அப்படின்னா அது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரிஞ்சு வாழ்றாங்க, இல்ல ஒரு 6 மாசமா பிரிஞ்சு வாழ்றாங்கன்னா அதுல இன்னொருத்தவங்க யாருக்கு இதுல வாழ விருப்பம் இருக்கோ அவங்கள வாழ்றதுக்கு கூப்பிடலாம். தட் இஸ் ரீயூனியன் பெட்டிஷன் சொல்லுவோம், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு சொல்லுவோம். அதை போட்டு என் கூட சேர்ந்து வந்து வாழுன்னு சொல்லி அவங்க கூப்பிடும் போது இவங்க ஏன் வாழணும்னு சொல்லுவாங்க, அவங்க ஏன் வாழ முடியாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே மேம், டிவோர்ஸ் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.